கருவிலே கடவுள் தந்த வைகாசி மாத முத்துச் சிப்பி நீயடி. உன் கைகோர்த்து நெஞ்சம் மகிழ்ந்து கதை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் வலிக்குதடி. என் உயிரே, நீ கஷ்டப்படும் போதெல்லாம் உன்னை கட்டி அணைத்து நான் இருக்கிறேன் கலங்காதே என்று சொல்ல ஆசைதான். ஆனால் தொலைவில் இருக்கிறேன். கண்ணில் பூக்கின்ற நீரோடு நானும் பாடல் பாடட்டுமா? தாளம் மாறாமல் பாடும் சபையில் தாயை தேடட்டுமா? என்னை கொஞ்சவே உலகினில் யாரும் இல்லையா? தேதி போலவே நான் மிக தேயும் பிள்ளையா?
செல்லக்குட்டி. ஹாய். நாங்கள் அச்சு சர்ப்ரைஸ் டெலிவரியிலேருந்து வந்திருக்கிறோம். அழகா டான்ஸ் ஆடுறீங்களே. மிக்கிக்கே டஃப் கொடுப்பீங்க போல இருக்கு டான்ஸ் ஆடுறதுல. சரி, என்ன பேர் உங்களுக்கு? ஸ்டெபானா. ஸ்டெபானா. சரி, அழகா பேர் வச்சிருக்காங்க என்ன ஸ்டெபானாண்டு. சரி, ஓகே. யார் வச்ச பேர் ஸ்டெபானாண்டு? அம்மா. அம்மா வச்ச பேர். சரி, அழகா இருக்கு உங்களோட பேர். ஸ்டெபானாக்கு இன்றைக்கு பிறந்த நாள்னு சொல்லி யாரோ ஆக்கள் அன்பா பிள்ளைக்கு கேக் அதோட சேர்த்து கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து விட்டுருக்காங்க. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஸ்டெபானா குட்டிக்காக அழகா ஒரு கேக் அனுப்பியிருக்காங்க. பிங்க் கலர்ல டிசைன் எல்லாம் போட்டு பிறந்த நாள்ல இந்த கேக்கை கட் பண்ண சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க. ஸ்டெபானாக்கு இது எத்தனையாவது வயது? 12. 12. பெரிய பிள்ளை என்னப்ப? பெரிய பிள்ளை இல்ல, சின்ன பிள்ளை. 12வது பிறந்த நாள் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான பிறந்த நாளா அமையணும்னு சொல்லித்தான் இந்த அன்பு பரிசெல்லாம் உங்களுக்காக அனுப்பியிருக்காங்க. சரியா? என்னென்ன கிஃப்ட் எல்லாம் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி பாப்போமா? சரி, ஸ்டெபானா குட்டிக்காக ஒரு சாக்லேட் பாஸ்கெட் அனுப்பியிருக்காங்க. பிள்ளைக்கு நிறைய சொக்கா விருப்பமா, அதனாலதான் இப்படி ஒரு பாஸ்கெட் அனுப்பியிருக்காங்க. அவ பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி சொக்கா எல்லாம் அனுப்பி விட்டுருக்காங்க. யாரு இதை அனுப்பியிருப்பாங்க? மம்மி. மம்மி எங்க இருக்காங்க உங்களோட மம்மி? பிரான்ஸ்ல இருக்காங்க. மம்மி அனுப்பலையே இந்த கிஃப்ட். கேக்ல அவட பேர் போட்டிருந்தது. ஆறு பேர்? அம்மி அண்டி இருந்தது. அம்மி அண்டி இருந்தது. அம்மி அண்டி இருந்ததா கேக்ல? உங்களை குழப்பறதுக்காக போட்டு அனுப்பி இருக்கலாம். இல்ல இல்ல, அம்மி அண்டி இருந்தா என் அம்மாவை அம்மின்ட்டு கூப்பிடுறீங்களா? இல்ல, அம்மா என்ன அம்மி அண்டி கூப்பிடுறேன். சரி, அம்மா அவங்களும் அம்மின்ட்டு தான் கூப்பிடுற, வேற யாரும் அம்மின்ட்டு கூப்பிடுறல? இல்ல இல்ல. சரி, அம்மாவை ரொம்ப பிடிக்கும் போல பிள்ளைக்கு. அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றீங்களோ? சரி, பிள்ளைக்கு என்னென்ன கிஃப்ட் எல்லாம் இன்னும் வந்திருக்குன்னு சொல்லி பாப்போம். அப்புறம் யார் இந்த கிஃப்ட் அனுப்பியிருக்காங்கன்னு நீங்க கெஸ் பண்ணுங்க. சரி, என்னவா இருக்கும்? ஓபன் பண்ணி பாப்போமா? என்னது? வாட்ச் அனுப்பியிருக்காங்க. சரி, பாப்போம். வடிவா காட்டுங்க. சரி, அப்ப உங்களுக்கு வடிவா அந்த லேபிள் எல்லாம் மாற்ற மாதிரி, பட்டி மாற்ற மாதிரி வாட்ச் அனுப்பியிருக்காங்க. ஏன்னா பிடிச்சிருக்கா இந்த கிஃப்ட்? ரொம்ப பிடிக்குமா வாட்ச்ண்டா? அதான் இதை பார்த்துட்டு அவ்வளவு ஒரு எக்ஸைட்மெண்ட். பிள்ளைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு போல இந்த கிஃப்டை பார்த்தோன்னே. இப்போ இன்னைக்கு பர்த்டேக்கு இப்படி கிஃப்ட் எல்லாம் வருமென்னு பிள்ளை எதிர்பார்த்தீங்களா? இல்ல மம்மி, அப்படி இல்லைன்னா சொன்னவா ஆனா தருவான்னு தெரியும். மம்மி அது மம்மி அனுப்பினா தானே மம்மி இந்த கிஃப்ட் அனுப்பினா? கன்ஃபார்ம் ஆவாதான் மம்மி தான், வேற யாரும் இல்ல. அனுப்பி இருந்தா அத்தை அனுப்பியிருந்தா ரிட்டர்ன் கொடுப்போமா? அனுப்புனாங்கள்டே கரெக்டா கண்டுபிடிக்கலன்னு சொல்லி பிரச்சனை இல்லையா? பிடிச்ச கிஃப்ட திரும்ப கொடுப்போம். வாட்ச் பிடிச்சிருக்குதல்ல, பிரச்சனை இல்ல. ஷூர். ஆனா இது அம்மாட்ட இருந்து வரல, அம்மாவை தாண்டி ஒரு அகல் தானே அனுப்பி இருக்காங்க பிள்ளைக்கு. யார் அது? அத்தை, மாமா, இல்லாட்டி அம்மா. மம்மி. சரி, பிள்ளை என்ன செல்லம்மா கூப்பிடுறது? அம்மி. அம்மின்ட்டு தான் கூப்பிடுறது. சரி, ஓகே. அம்மி குட்டிக்காக இப்போ இன்னும் ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க, அதையும் பார்ப்போம் வேணா? சரி, ஓகே. அந்த கிஃப்டை வந்து மிக்கி தான் வச்சிருக்கிறாரு என்ன? சரி, மிக்கிட்ட இருந்து வாங்கி எடுப்போமா அந்த கிஃப்டை? சரி, மிக்கி. ஓகே, அப்ப உங்களை மாதிரி ஒரு கியூட்டான டாலை வந்து உங்களுக்காக ஒரு கியூட்டான டெடி பியரை வந்து கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. உங்களை மாதிரியே இருக்கு, கியூட்டா? பிடிச்சிருக்கா இந்த கிஃப்ட்? பிடிச்சிருக்கு. சரி, அப்ப நியூ ஃப்ரெண்ட உங்களோட பர்த்டேல அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க. சரி, இந்த டெடி பியரை யார நினைப்பீங்க? மம்மியை தான் நினைப்பீங்க. அப்ப இனி தூங்குறதெல்லாம் ஈஸியா இருக்கும். இதை கட்டி பிடிச்சு கொண்டு மம்மியோட ஞாபகத்துல தூங்கலாம். ஓகே, அப்ப பிடிச்சிருக்கு. அப்ப பிள்ளைக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் எல்லா கிஃப்டும் பிடிச்சிருக்கு. சரி, அப்ப நீங்க ஹாப்பியா? ஹாப்பி. 12வது பிறந்தா உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியான பிறந்தனால என்ன? சரி, பிள்ளைக்கு இதுக்கு முதல் இப்படி சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பியிருக்காங்களா? இல்ல, இதான் முதல் தடவை பிள்ளைக்கு வர்றது. சரி, அப்ப இதுவே அவ்வளவு வடிவா அழகா அவ்வளவு கிஃப்டோட வந்திருக்குதுன்னு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் உங்களுக்கு. சரி, இந்த பிறந்தனால நீங்க மறக்க கூடாது, இப்படி உங்களை சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் கொடுத்து சந்தோஷப்படுத்தணும்ன்றதுக்காக தான் அனுப்பி விட்டுருக்காங்க. சரி, உங்களுக்காக இன்னும் ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. சரி, அழகா அவங்களோட போட்டோ எல்லாம் அழகா போட்டோ ஒரு கலெக்ஷனா ஒரு போட்டோ ஃப்ரேம் அனுப்பியிருக்காங்க. பிடிச்சிருக்கா? இல்ல இருக்கிற ஸ்டைலிஷா கண்ணாடி எல்லாம் போட்டு கொண்டிருக்கிறது நீங்க தானா?
சரி வடிவா இருக்கிறீங்க இந்த போட்டோஸ்ல எல்லாம். அப்ப யார் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பினதுன்னு சொல்லணும் என்ன? அதானே முக்கியம். அப்ப நான் சொல்லவா யார் இதை அனுப்பினதுண்டு? சரி ஓகே. பிள்ளையிட இந்த 12வது பிறந்த நாள்ல உங்களை சந்தோஷப்படுத்தணும், இப்படி திடீரெண்டு கிஃப்ட் எல்லாம் கொடுத்து உங்களை ஹாப்பியாகி பார்க்கணும்னு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்டை பிரான்ஸ்ல இருந்து உங்களோட மம்மி தான் அனுப்பியிருக்காங்க. ஓகே ஹாப்பியா? அப்ப சரி, உங்களோட மம்மி இந்த கிஃப்ட் எல்லாம் அனுப்பியிருக்காங்க. இங்க இருந்து எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணது சிந்து அவங்க. சரியா? சரி, உங்களுக்காக ஒரு அழகான கவிதை வந்து உங்களோட அம்மா டெடிகேட் பண்ணியிருக்காங்க உங்களுக்காக. அம்மாவோட கையால எழுதப்பட்ட ஒரு கடிதம் உங்களுக்காக. அதை கேட்போம் நம்ம. அழகியே என் செல்ல மகளே, உன் அம்மாவின் அன்பான ஓர் கடிதம். கருவிலே கடவுள் தந்த வைகாசி மாத முத்துச் சிப்பி நீ அடி. உன் கைகோர்த்து நெஞ்சம் மகிழ்ந்து கதை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் வலிக்குதடி. என் உயிரே, நீ கஷ்டப்படும் போதெல்லாம் உன்னை கட்டி அணைத்து நான் இருக்கிறேன் கலங்காதே என்று சொல்ல ஆசைதான். ஆனால் தொலைவில் இருக்கிறேன். உன் விழியோரம் வரும் கண்ணீருக்கு நான் எப்படி ஆறுதல் சொல்வேன்? எல்லாம் சில காலம்தான், கலங்காமல் இரு. உன் அருகில் மட்டும்தான் நான் இல்லை, ஆனால் அனைத்தும் நீயே. எனக்காக இருக்கும் உன்னை ஒருபோதும் பிரிய மாட்டேன். ஒவ்வொரு மகள்களின் வெற்றிக்கு பின்னால் அப்பா இருக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் உன்னுடைய வெற்றிக்கு பின்னால் உன் அம்மா எப்பொழுதும் கூட இருப்பேன். கடல் கடந்து தொலைதூரம் நான் இருந்தாலும் என் மகள் நட்பெயரும் புகழும் பெற்று வருவாள் என்கின்ற நம்பிக்கை எப்பொழுதும் வீண் போகாது. நீ வாழ்வின் படிக்கட்டுக்களை தாண்ட நான் பட்ட அவமானங்களும் எனக்கு பெரிதாய் தெரியவில்லை. எங்களின் தொலைதூர காதல் நீண்டு போகாது என் அன்பு மகளே. நீ கற்கின்ற கல்வி, விடாமுயற்சி, நம்பிக்கை எந்த எல்லைக்கு சென்று வரும் சவால்களை வெற்றி பெற வழிவகுக்கும். நீ அம்மா என்று அழைத்து அழகாய் சிரிக்கையிலே இந்த உலகமும் சிறிதாய்த்தான் தெரியுதடி. ஊரார் உன் செயல் கண்டு வியக்கையிலே அதிலும் என் உணர்வு புரியுதம்மா. நோயென்று நான் இங்கு சோர்ந்து படுக்கையிலே மம்மி ஐ மிஸ் யூ, ஐ லவ் யூ என்று மழலை வார்த்தையிலே அத்தனை வழிகளையும் மறந்துடுவேன். எப்பிறவியிலும் எக்காலமும் என் வாழ்வின் வரமாக என் மகளாக நீ வேண்டும். உன்னை பிரிந்து நான் இங்கு படும் வேதனை நான் கடந்து போகின்ற இரவுகளுக்கு இருக்கும் தலையணைக்கும் தெரியும். பிரிவின் வலி எவ்வளவு கொடுமையானதென்று இருந்தும் நீ துவண்டு போகாதே. உன்னை பார்த்து அந்த நிமிடம் என்னையே மறந்து உன்னை ரசிக்கும் அந்த நாள் வெகு விரைவில் வரும். காத்திருக்கிறேன் உன் வருகைக்காக. இறைவன் எனக்கு கொடுத்த இந்த வாழ்க்கை உனக்காக என்றும் உன்னுடன் தொடரும். என் பயணங்கள் என் வீட்டு இளவரசியே. என் தங்கத்துக்கு அம்மாவின் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். சரி, அழக்கூடாது. பிறந்த நாள் நேரத்தில் அழுறீங்க, அம்மா ரொம்ப மிஸ் பண்றீங்க போல. ஏன்னா அம்மா அழகா உங்களுக்காக ஒரு கடிதத்தை எழுதி அதை உங்களுக்காக அனுப்பியிருக்காங்க. ஏன்னா சரி, அழக்கூடாது. அம்மா உங்களை ரொம்ப மிஸ் பண்றாங்க, அதுவும் பிள்ளையோட இல்லையண்டு. அதனாலதான் இப்படி ஒரு கவிதையை அனுப்பியிருக்காங்க பிள்ளைக்காக. சரியா? நீங்க அழுதீங்கன்னா அம்மாவும் அங்க கவலைப்படுவாரோ. ஏன்னா ஆமா, அம்மாவோட போன் கதைக்குள்ள ஒரு பாட்டு வடிவ படிக்கிறீங்களாவே. அதை படிச்சு காட்டுறீங்களா? கண்ணில் பூக்கின்ற நீரோடு நானும் பாடல் பாடட்டுமா, தாளம் மாறாமல் பாடும் சபையில் தாயை தேடட்டுமா, என்னை கொஞ்சவே உலகினில் யாரும் இல்லையா, தேதி போலவே நான் மிக தேயும் பிள்ளையா, என் தாயும் என்னை தேடி வருவார், பிள்ளைக்காக எங்கும் நெஞ்சம் ஊருக்குள்ளே 100 உண்டு, எங்கள் கையில் எதுவும் இல்லை, இறைவன் செய்த பாவ அறிக்கை, என்னை பெற்ற தாய் யார் 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 தானோ, கண்ணாம்பூச்சி ஆடத்தான் போனாலோ, என்னோட தாயன்பு தீராது தீராது, வேறெங்கும் மாறாமல் போகாது போகாது,
கண்ணில் பூக்கின்ற நீரோடு நானும் பாடல் பாடட்டுமாம். தாளம் மாறாமல் பாடும் சபையில் தாயை தேடட்டுமா. அச்சா, ஓகே, அழகா படிச்சு காட்டினீங்க. சரி, அதோட இன்னும் ஒரு ஆளுக்கு gift அனுப்பியிருக்காங்க அம்மா. இப்ப எதிர்பார்த்தீங்களா இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் அம்மா அனுப்புவான்னு சொல்லி? இல்ல, நான் மம்மியை ஏற்கனவே கேட்டு நான் டெடி வேணுமென்னு, அவ அனுப்பி விடுறேன்னு சொல்லி சர்ப்ரைஸா தந்து விட்டுறாங்க. அப்படி நான் நினைக்கிறேன். சரி, ஓகே, அப்ப ஹாப்பி தானே? சரி.